லைஃப்ல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். ஆனா எனக்கு நடந்தது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நடந்துச்சு. டேய் நானால சும்மா இருக்க முடியாதடா. சோ இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஓகே இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட். சோலி முடிச்சு. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஃபன்னா நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படியே சொல்லுங்க. ஒரு 10 days பேக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட போனோட ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா நோட் பண்ணி கேளுங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுவேன்னா, ஸோ மை ஜியோவில் பண்ணால் உடனே வந்து நம்ம வந்து அமௌண்ட் கட்டிட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ் அதெல்லாம் புக் பண்ண ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 15 days கழிச்சு அமௌண்ட் கட்டிக்கலாம். ஸோ நான் அந்த ஆப்போட பேர்லாம் சொல்ல வேணாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அந்த ஆப்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ வந்து என்கிட்ட வந்து காசு இருந்துச்சு. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ நானும் அதே மாதிரி அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். டெக் பை ஜெயசக்தியில் லைக் எந்த பிளான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 899 அந்த பிளான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே பிளான் தான் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணி ஒரு 7 days ஆச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கட்டணும்ல, நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு வந்து பே லேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கட்டினாதான் ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இது மாதிரி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் தடுக்க முடியுமா? ஸோ எங்கள் அப்பா இருந்துட்டு சண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் Thursday ஈவினிங் 5 o'clock பார்ப்பீங்க. 100% ப்ரொஃபஷனல். எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லை ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருந்தேன். ஸோ நோட் பண்ணுங்க, இது இந்த வீடியோலாம் எங்கள் அப்பா பார்த்தா என்ன ஆகும்னு சொல்ல சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்டோரி வந்து சொல்கிறேன், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் கேளுங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு கேட்குறாரு ரீசார்ஜ் பண்ணிட்டு அடையலான்ட்டு ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ எங்கள் அப்பா வந்து ஃபோன் எடுத்துட்டாரு. அவர் ஃபோனில் எடுத்துட்டாரு. வந்து பார்த்தீங்கன்னா மைஜியோ ஆப்பில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு எந்த பிளானோ. நான் வந்து 3 month பிளான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன், ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அதே பிளான் வந்து திருப்பி ரீசார்ஜ் பண்ணி லைக் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, எதை ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கூகுள் பேல அமௌண்ட் அனுப்பிச்சுட்ருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே தான் வந்து ட்விஸ்ட்டே. என் அப்பா போயிட்டு கிரெடிட் கார்டு எடுத்துருவாடான்னு சொன்னார். ஸோ நானும் வந்து கிரெடிட் கார்டு எடுத்து வந்து கொடுக்குறேன். ஸோ நான் அந்த ஆப்லேயே நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஆப்லேயே போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அந்த ஆப்ல ரீசார்ஜ் ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானும் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தா ஒரு 20 rupees அண்ட் சம் பைசா வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீன் போட்டுருந்துச்சு. நான் போய் சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீ இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து சொன்னதை தான் பிரச்சனையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ஐ பி டிரான்ஸ்பரண்ட் லைக் ஒரு 1 rupee இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுவேன் வீட்டில். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டேன் கன்வீனியன்ஸ் ஃபீ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா இருந்துட்டு நீ இல்லை நான் என் ஃபோன்லேருந்து ரீசார்ஜ் பண்ணுறேன் மைஜியோ ஆப்லன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு 899 அந்த பிளானுக்கு. நான் அப்புறம் கொஞ்சம் பேசி சமாளிச்சு வந்து வேணான்ட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் என் ஃபோன்லேயே கொடுத்து லைக் 899 பிளான் நான் இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒத்து வரல, நேரு நான் என் ஃபோன்லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. எனக்கு வேற ஐயோ இந்த 899 இந்த 900 பிளானோ ரீசார்ஜ் பண்ணணுமே, காசு இல்லையே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பக்கம் அப்படிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்றதுன்ட்டு. ஸோ எங்க அப்பா வந்து எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை இந்த இடத்துல, என்னால் சொல்லவும் முடியாது நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா வந்து எனக்கு வந்து திட்டு விழும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனே என் ஃபோன் எடுத்து போய் என் பாட்டு கொடுக்க இந்த மைஜியோ ஆப்ல இருந்து ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி என் அப்பாவை ரீசார்ஜ் பண்ண போயிட்டாரு. நான் வந்து சரி 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஆகா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா என் அப்பா வந்து நீ 3 மாசத்துக்கு தானே கேட்ட, 3 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியில் 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டாரு 3600. எனக்கு வந்து இதில் சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதானே தெரியல. ஏன்னா சோலி முடிச்சு 899 அந்த பிளான் வந்து அது வந்து மே மாதம் தான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா க்யூர் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 year பண்ணது வந்து இந்த 1 yearக்கு பிளான் பண்ண இந்த 1 yearக்கு ரீசார்ஜ் பண்ணது வந்து ஆக்டிவேட்டே ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் வந்து 5G அன்லிமிட்டெட் அண்ட் ரெண்டாவது கால்ஸ் மோஸ்ட்லி அவ்வளோவா பேச மாட்டேன். ஸோ இதுக்காக தான் வந்து நான் ரீசார்ஜே பண்ணுவேன். ஸோ அதுவும் எனக்கு 5G அன்லிமிட்டெட் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனால் வந்து எனக்கு 5G கிடைக்கணுன்றதுக்காக தான்
5G பிளான்ஸ் வந்து ஆஃப் பண்ணுது. ஸோ வீட்டில் வந்து எங்கள் ஜியோ ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் அப்படியே இந்த சுச்சுவேஷனில் அப்படியே நீங்கள் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்களும் அந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வேறு வழியே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு சேவிங்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து தான் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷனில் என்ன தோணுன்னா தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ நான் வந்து ரீசார்ஜ் இல்லாமல் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வந்து இந்த பிரச்சனையே இல்லை. ஸோ நான் வந்து சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதுனால தான் எனக்கு வந்து இப்படி ஆச்சு. ஸோ லைஃப் லெசன் கைஸ். ஓ நீ அப்படி வரியா? ஸோ இனிமேல் அந்த ஆப்பை நான் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன் டு பி ஹானஸ்ட். ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்ளமில் வந்து இப்படி ஒரு இஷ்யூவில் வந்து என்னை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. இதில் வந்து நான் கஷ்டப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, கடைசி நின்று கதை சொல்ல வச்சிட்டீங்களா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு இருந்தால் தானாக வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லெசன்ஸு. ஸோ லைஃப்பில் வந்து உங்களை நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஸ்டோரி ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, வியர்டா, ஆக்வர்டா, ஃபன்னியா அது மாதிரி. ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you on the new and interesting video. Then bye from Jay Shakti. Bye.